அனைவருக்கும் கால்நடை திருநாளாம் மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாடு விவசாயத்தை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடியது. இந்த விவசாயத்திற்கு எண்ணற்ற கால்நடைகள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. எத்தனை வகையான இயந்திரங்களை கொண்டும் அதிவேகமாக செய்து முடித்தாலும் அது ஒரு உணர்வு பூர்வமாக இல்லை, ஒரு உயிரற்ற சடமாக இருக்கின்றது. அந்த வகையில் நம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, இப்படி எண்ணற்ற குதிரை, பல்வேறு வகையான கால்நடைகள். அந்த காலத்தில் யானை கட்டி போரடித்த மறவர் கூட்டம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த வகையில் நம்முடைய நாட்டு மாட்டு, பசு, காளைகள் இவற்றினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து அந்த இனம் அழியாமல் காத்து அதிகமாக அதை வளரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த விவசாயத்தை பெருக்கினால்தான் எதிர்கால சந்ததியருக்கு ஒரு நல்ல உணவு கிடைப்பதற்கான, ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைப்பதற்கான ஒரு சூழலை நம்மால் ஏற்படுத்த முடியும். ஆகவே விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு அவற்றை பராமரித்து குளிப்பாட்டி வர்ணம் தீட்டி அந்த கால்நடைகளுக்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய திருநாளாக மாட்டுப் பொங்கல் திருநாளாக இந்த தமிழர் திருநாள், தமிழர் மரபில் இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் வருகின்றன. இவற்றை எல்லாம் நாம் நவீன யுகம் அந்த காலத்தில் செஞ்சது இந்த காலத்திலையும் செய்யணுமா அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் காலம் காலமாக நம்முடைய மரபிலே வரக்கூடிய, கலாச்சாரத்தில் வரக்கூடிய இந்த பண்டிகையை ஒவ்வொருவரும் கொண்டாடுவோம். கால்நடைகளை பெருக்கி விவசாயத்தை போற்றுவோம். அது நம்மை வளர்க்கவும் காக்கவும் செய்யக்கூடிய முக்கிய தொழிலாக அமையும் என்பதை உணர்ந்து நமது மரபை போற்றி வணங்குவோம்.